அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம். அத்தியாயம் 11. அமெரிக்கன். வயதான சார்ஜுடனான சூடான உரையாடலில் இருந்த காவல் அதிகாரி வில்சனின் முகம் இரத்த சிகப்பிலும் கோபத்திலும் எரிச்சலிலும் இருந்தது. கன்றாவி போலீஸ் என்று தனது கரகரப்பான குரலில் கடுப்பாய் முணுமுணுத்தார் சார்ஜ். திருப்பி திருப்பி கேட்ட அதே கேள்வியையே ஒருவருடன் கேட்க வேண்டும். இதுதான் இந்த கன்றாவி போலீஸ். எதற்கு இப்படி? இதில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படி தொணதொணத்தால் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வதற்கு பேசாமல் தப்பிக்க உதவும் பொய்யை சொல்வதே மேல் என்றாகி சாட்சிகள் வெறும் பொய்யை தான் சொல்வார்கள். இதனால்தான் போலீஸ் என்றாலே எரிச்சல் மண்டுகின்றது. ச்ச! ஏய், உன்னிடமிருந்து நான் கேட்பது பொய்யை அல்ல, உண்மையை. உண்மையை மட்டும். என்ன உண்மையை? உண்மையை கேலியாய் பழித்தார் சார்ஜ், துளியும் பயமின்றி. ஐயா சாமி, இத்தனை நேரமா உம்மிடம் வாய் வலிக்க நான் சொன்னவை அத்தனையும் உண்மைதான். நம்ப மறுக்கிறீர்களே? ஆமா ஆமா ஆமா. முதலாளி அம்மா இங்கிலாந்து நகரத்திற்கு புறப்படும் முன்தினம் இரவன்று ஒரு பெண் அவரை பார்க்க வந்தார்தான். இதை நம்புகிறீர்களா? கிடையாது. மாறாக என்னவோ புகைப்படங்களை கையில் கொண்டு வந்துள்ளீர்கள். அவற்றை காண்பித்து இவளா இவரா என்று கேட்டு என் பிராணனை வாங்குகிறீர்கள். சமீப காலமாய் என் கண் பார்வை குன்றிவிட்டது என்றும் எல்லாமே ஒரே இருளாய் தெரிகின்றன என்றும் அருகில் போய் கூர்ந்து கவனித்தால்தான் அது யார் என்பது ஏதோ புரிகின்றது என்றும் எத்தனை முறை ஐயா நான் உம்மிடம் தலையை ஆட்டிக்கொள்வது? கவனியுங்கள். இப்பொழுது அதே பெண்ணை முகத்தோடு முகம் வைத்து பார்த்தால் கூட எனக்கு ஒரு மண்ணும் அடையாளம் தெரியாது. இதுதான் நிலைமை. இதையே 6-7 முறை உமக்கு விளக்கியிருக்க மாட்டேனா? போதும், நிறுத்தும். ரொம்ப கத்தாதே. வந்தவள் உசரமா, குட்டையா, கருப்பா, சிகப்பா, இளையவளா, முதியவளா, இவை கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை? இதைதான் நம்பவே முடியவில்லை. வில்சன் எரிச்சலாய் படித்து காட்டினாள். நம்பாதே. யார் உம்மை நம்ப சொன்னது? விட்டுவிடு. எனக்கென்ன ஆயிற்று? இந்த போலீசிடம் சிக்கிக்கொள்வதை போன்ற பாபகாரியம் உண்டோ? முதலாளி அம்மா மட்டும் அந்தரத்தில் வானத்தில் பறக்கும்போது சாகாமல் இங்கு வீட்டில் மறைத்திருந்தால் வாய் கூசாமல் அவரை விஷம் வைத்து கொன்றது இந்த சார்ஜ் தான் என்று பழி தீர்த்து கொள்வீரையா? போலீஸாம் போலீஸு. இதற்கு வயதான சார்ஜிடம் ஆக்ரோஷமாய் பாய எத்தனித்த வில்சனின் கோபத்தை சட்டென அவர் தோளில் படிந்த நட்பாய் வளைத்த பாய்ரோவின் கரவளையம் தடுத்தது. வா நண்பா என்றார் பாய்ரோ. வயிறு அழைக்கின்றது. உங்களுக்கு இப்பொழுது நான் எழுதி தரும் மருந்து ஒரு சிறு நடை மற்றும் நல்ல உணவு, ஆம்லேட், கோழி வறுவல், நல்ல ரொட்டி, கூடவே வைன். என்ன, நாக்கு ஊறுகிறதா? வில்சன் தனது கைகடிகாரத்தை பார்த்தார். சரிதான் என்று ஒப்புக்கொண்டவர், நேரம் 1 மணி, கிளம்பலாம். இந்த மிருகத்தோடு இங்கு போராடி கொண்டிருப்பதை காட்டிலும் என கண் விரித்து சார்ஜை முறைக்க வில்சனை வாசலுக்கு வெளியேற்றினார் பாய்ரோ. சார்ஜை நோக்கி அனுசரிப்பான புன்னகையை தந்தபடி பிறகு சார்ஜை நெருங்கிய பாய்ரோ, உங்களது நிலைமை நன்கு புரிகின்றது பெரியவரே என்றார். ஹப்பாடா, உங்களுக்காவது புரிகின்றதே. அந்த போலீஸு கடுவன் போகட்டும். அன்று இரவு வந்த பெயர் தெரியாத அந்த பெண் கருப்போ சிகப்போ அல்லது உயரமோ குட்டையோ எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உங்களால் ஒன்று மட்டும் நிச்சயமாய் சொல்ல முடியும் பெரியவரே. அவள் அழகியா? அழகி? பக்கென்ற அதிர்வில் பின்வாங்கினார் சார்ஜ். இது போதும், எனக்கு விடை தந்து விட்டீர்கள் என்ற பாய்ரோ, அவள் அழகியேதான். சொல்லப்போனால் நீச்சல் உடை போன்ற கனகச்சிதமான உடையில் அவள் இன்னும் பேரழகாய் இருப்பாள் என்பது என் யூகம்.
என்ன, உங்கள் யூகமும் அதுதானே? சரியா? உமக்கு அந்த ஆளே தேவலாம் போல உள்ளதே என்று கண்ணகல வியந்த சார்ஜ், நீச்சல் உடைக்கு இப்பொழுது என்ன முகூர்த்தம் என கேட்டார். என் யூகம், அதை சொன்னேன். அழகிய பெண் ஒருத்தி நீச்சலுடையில் அதிரூப சுந்தரியாய் தோன்றுவாள் அல்லவா? ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? இதோ இதை பார்த்துவிட்டு சொல்லுங்கள். ஓவியம் சஞ்சிகையிலிருந்து கிழித்திருந்த ஒரு படத்தை காட்டினார். ஒரு நொடி தயக்கம் நிலவிற்று. சார்ஜிடம் சிறு திடுக்கிடல் விளைந்து நிலைத்தது. என்ன, இப்பொழுது ஒப்புக்கொள்கிறீர்களா? இந்த இரு மனிதர்களும் என்றபடி அந்த பக்கத்தை பாய்ரோவிடம் திருப்பிக் கொடுத்த சார்ஜ், உடையே போடாமல் இருந்தால் கூட இப்படித்தான் இருப்பார்கள் என்னும் அளவுக்கு இருக்கிறதே. காலம் கெட்டுப்போய் விட்டதையா, கெட்டுப்போய் விட்டது என்றார். ஹா என்று பெரியவர் சொன்னதை ரசித்த பாய்ரோ, சூரிய ஒளி உடலில் படுவதால் விளையும் நன்மைகளை இப்பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் உணரத் துவங்கியுள்ளோம். சூரியனே அகப்படாத நம் நாட்டில் அவ்வொளி கிடைக்கும்போது அனுபவிக்க இதைவிட எளிய வழி கிடையாதே என விளக்கினார். எப்படியோ போங்கள் என்பது போல சார்ஜ் தனது கரகர குரலில் கமரி காட்ட பாய்ரோவும் வில்சனும் சூரிய பிரகாசத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த தெருவில் இறங்கினர். பாய்ரோ மேல் குறிப்பிட்ட உணவு பண்டங்களை வாங்கி மதிய உணவினை ருசித்து கொண்டிருக்கும் போது தன்னிடம் கிடைத்திருந்த அந்த சிறு கருப்பு கையேட்டினை வில்சனிடம் கொடுத்தார். அந்த அரிய துப்பினை வரமாய் கிடைக்க பெற்றதில் துல்லிய வில்சன் இணையாக இதை தன்னிடம் குறிப்பிடாதது மறைத்து வைத்த எலிசி மீது எரிச்சலானார். அது தவறு என்று பாய்ரோ வாதிட்டார். அது இயற்கை, படு இயற்கை. போலீஸ் என்னும் பதத்தை எப்பொழுது கேட்டாலும் பயந்து நடுங்கும் வர்க்கம். எலிசி போன்ற நடுத்தர வர்க்கம் காரணமின்றி அவர்களை குழப்ப நடுக்கத்தில் தள்ளிவிடும். போலீஸ் விசாரணை என்னும் இரு வார்த்தைகள். இதுதான் நிலைமை இங்கும், எந்த நாட்டிலும். இங்குதான் உம்மை போன்றோர் எங்களை வெல்லுகிறீர்கள் சொன்னார் வில்சன். அரசாங்க போலீஸ் அதிகாரம் மூலம் பெற முடியாத தகவல்களை எல்லாம் சாதாரண துப்பறியும் நிபுணர் என்னும் போர்வையுள் ஒளிந்து உம்மை போன்றோர் கறந்து விடுகின்றீர்கள். எனினும் பாதகமில்லை, எங்கள் குடும்பம் பெருக. இண்டு இடுக்கெல்லாம் புகுந்து எப்படியாவது எங்களிடம் மறைக்கப்பட்ட அத்தனை தகவல்களையும் பெற்றுவிடுவோம். நன்று, எனவே நாம் இருவரும் சமாதானமாய் ஒத்துழைப்போமே என்று சிரித்தபடி முத்தாய்ப்பு வைத்த பாய்ரோ, ஆஹா, இந்த ஆம்லேட்டு பிரமாதம் என்று ருசித்து புசித்தார். தனது கவனம் முழுவதையும் தரப்பட்டிருந்த கருப்பு கையேட்டிலே பதித்திருந்த வில்சன் சாப்பிட்டு கொண்டே ஒவ்வொரு பக்கமாய் புரட்டி அதனுள் இருக்கும் விஷயங்களை கிரகித்து கொண்டிருந்தார். சிலவற்றை தனது சிறு குறிப்பு நோட்டு புத்தகத்தில் பதிந்து கொண்டார். தற்சமயம் நிமிர்ந்து துப்பறியும் நிபுணரை பார்த்த காவல் அதிகாரி, இது முழுவதையும் நீங்கள் படித்து விட்டீர்களா இல்லையா என கேட்டாள். இல்லை, மேலோட்டமாய் பார்த்தேன். உங்கள் அனுமதி தேவை. கையேடு கைமாறியது. மதிய சாப்பாடு முடிந்தபோது உணவோடு கையேட்டின் சார் அம்சத்தையும் ஜீரணித்துவிட்டு அதனை மேசை மீது மூடி வைத்தார் துப்பறியும் நிபுணர். இரு அதிகாரிகளின் கண்களும் இப்பொழுது நேருக்கு நேர் சந்தித்து கொண்டு தொடர்ந்து சில நொடிகள் அப்படியே நிலைத்தன. சில குறிப்புகள் ஈர்க்கின்றன ஆரம்பித்தார் வில்சன். 5 என்று ஒத்துழைப்பு நல்கினார் பாய்ரோ. ஆமா என்று விறுவிறுப்பான வில்சன், என்னையும் 5 குறிப்புகள்தான் ஈர்த்துள்ளன என்று விட்டு தனது குறிப்பேட்டில் சற்று முன் பதிந்து வைத்திருந்த அந்த 5 குறிப்புகளையும் படித்தார். CL 52 ஆங்கிலேய சீமான், கணவர். RT 362 மருத்துவர், ஹார்லி தெரு. MR 24 போலி பண்டைய பொருட்கள். XVP 7224 ஆங்கிலேயன், வஞ்சகமாய் பறித்தவன். GF 45 கொலை முயற்சி, ஆங்கிலேயன்.
அதி அற்புதம் நண்பா என பாராட்டிய பாய்ரோ, அதிசய ஒற்றுமையோடு நம் இருவரது கருத்துக்களும் நடைபோடுகின்றன. அதிலிருந்த அத்தனை குறிப்புகளிலும் இந்த 5 குறிப்புகள் மட்டும்தான் அன்றைய விமானத்தில் பயணித்தவர்களோடு எப்படியாவது சம்பந்தத்தை ஏற்படுத்தும் என நான் கணித்திருந்தேன். நீங்களும் அவற்றையே பிடித்து விட்டீர்கள். இப்பொழுது இருவரும் கைகோர்த்து கொண்டு ஒவ்வொரு குறிப்பாக பரிசோதிப்போம் என்றார். ஆங்கிலேய சீமான் கணவர் என்ற குறிப்புகளை முதலில் படித்தார் காவல் அதிகாரி. முதல் குறிப்பு, ஹார்பரி மாகாணத்து பெண் சீமானை, சிசிலியை சிரமமின்றி குறிக்கின்றது. அவர் ஊரறிந்த ஒரு சூதாடி. இதற்கு நிறைய பணம் தேவை. எனவே கிசலியிடம் பணத்திற்காக போய் நின்றிருக்கக்கூடும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. கிசலியின் வாடிக்கையாளர்கள் அனைவருமே மேல்தட்டு வர்க்கத்தினர்தான். கணவர், இதற்கு 2 அர்த்தங்கள் கொள்ளலாம். ஒன்று, மேடம் கிசலி சிசிலி வாங்கிய கடன் அனைத்தையும் அவரது கணவன் கொடுத்து அடைக்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கலாம். அல்லது சிசிலியின் அந்தரங்கம் குறித்து ஏதோ முக்கிய தகவலை அறிந்து வைத்திருந்த கிசலி அதனை அவரது கணவரிடம் சொல்லிவிடுவதாய் மிரட்டியிருக்கலாம். மிக சரி என்ற பாய்ரோ, இவ்விரண்டில் ஏதோ ஒன்று விமரிசையாய் பொருந்தலாம். எனக்கு அந்த 2வது காரணம்தான் ரொம்பவும் பொருத்தமாக தோன்றுகின்றது. ஏனென்றால் பந்தயம் வைக்கிறேன். திரு வில்சன், கிசலி விமான பயணம் மேற்கொள்வதற்கு முந்தைய இரவு அவரது வீட்டிற்கு வந்து சென்றிருப்பது அந்த ஹார்பரி மாகாணத்து பெண் சீமான் தான், சிசலி தான். ஓ, அப்படியா நினைக்கிறீர்கள்? ஆமா, உங்களுக்கு அதே எண்ணம்தான் உள்ளது என்றும் கருதுகிறேன். தனது முதலாளி அம்மாவை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற விசுவாசத்தில் கிசலி வீட்டின் காவலாளி ஒரு தனி வியூகம் அமைக்கிறார் என்கிறேன் நான். வந்து சென்ற வாடிக்கையாளர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்பதில் அவர் பிடியாய் இருப்பது வித்தியாசமாக படுகின்றது. ஹார்பரியின் சீமான் அதி அற்புத சுந்தரி, பேரழகி. வந்தது பேரு அழகியா என்ற போது அந்த காவலாளியிடம் விளைந்த முழு மாற்றமும், நீச்சலுடையில் சிசிலி மினுமினுத்த புகைப்படத்தையும் பார்த்த கணத்தில் மின்னலாய் அவருள் மேவிய திடுக்கிடல் கலந்த தயக்கமும் உளவியல் சாட்சிகள். ஆமாம் நண்பா, ஆமாம், அன்றிரவு கிசலியின் வீட்டிற்கு போயிருப்பது சிசிலியேதான். பாரிஸில் இருந்து லேபினெட் வரை அவரை இவர் பின்தொடர்ந்துள்ளார் என்று விளக்கிய வில்சன், எனில் தப்பிப்பற்ற பணமுடையில் சிசிலி இருந்துள்ளார் என முடித்தார். ஆமா, அப்படியும் இருக்கலாம். இப்பொழுது ஆர்வமாய் பாய்ரோவை கவனித்த வில்சன், எனது இந்த யூகம் உங்களது கணிப்போடு ஒத்துப்போகவில்லை என நினைக்கிறேன் என்றார். உங்கள் பதில் முழு மனதாய் இல்லை. நண்பா, நான் தான் சொல்கிறேனே, எனக்கு மிக சரியான துப்பு கிடைத்துள்ளது. ஆனால் தவறான நபரின் திசை நோக்கி நான் முழு இருளில் நின்று கொண்டிருக்கிறேன். என் துப்புகள் ஆழ்ந்த உளவியலில் பிறப்பவை. ஆகவே தவறாக போகும் வாய்ப்பு மிக கம்மி. ஆயினும் அதுதான் என்ன என்று என்னிடம் சொல்லக்கூடாதா? நானும் உதவியாய் ஆலோசிக்கலாம் இல்லையா? கூடாது நண்பா. நான் முழுவதும் முட்டாள்தனமாக கணித்தது தவறான கோணத்தில் இருக்கலாம். அதை உங்களிடம் சொல்வதால் உங்களையும் தவறான கோணத்திற்கு புகுத்திவிட்ட குற்றத்திற்கு ஆளாகி போவேன். எனவே வேண்டாம். இருவரும் தனித்தனியாகவே அணுகுவோம். கூட்டாக ஆலோசித்தபடி இப்பொழுது கையேட்டிலிருந்து எடுத்த அடுத்த குறிப்பு, மருத்துவர் ஹார்லி தெரு என படித்தார் வில்சன். டாக்டர் பிரயனை குறிக்கும்படி அமைந்துள்ள குறிப்புகள். இவரை சுட்டிக்காட்டி எந்த துப்பும் இதுவரை இல்லை. ஆனாலும் இவர் மீது நாம் தொடர்ந்து துப்பறிய வேண்டும் என்பது மட்டும் இப்போது ஊர்ஜிதமாகின்றது. நம் வேலையல்ல அது, ஜேப் பார்த்து கொள்வார். என் வேலையும் தான் திரு வில்சன். பிரைனை பற்றி அறிவதில் என் பங்கும் உள்ளது.
போலி பண்டைய பொருட்கள் என அடுத்ததை படித்த வில்சன், நம் பிரெஞ்சு அப்பா பிள்ளை மிக பொருந்துகின்றது என்றார். ஆனால் இதனால் ஒரு பயனும் விளையாது என்பதே என் கருத்து. திரு ஹார்மன் உலக பிரசித்தி பெற்ற அகழ்வாராய்ச்சியாளர்கள், நல்ல பண்புகள் நிறைந்தவர். இந்த போர்வைகள் அவருக்குள் ஏதேனும் அதர்ம எண்ணம் விளைந்ததால் அதனை சுலபமாய் நிறைவேற்ற உதவும் கவசங்கள் என்றார் பாய்ரோ. குறித்துக்கொள் நண்பா, அகப்படும் வரை அனைத்து வஞ்சகர்களின் வாழ்க்கையும் மிக உயர்வான பண்புகளாலும் உன்னத தர்மங்களாலும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷரின் வரலாறாகவும் தான் அமைந்திருக்கும். உண்மையே என்று நீண்ட பெருமூச்சோடு ஏற்றுக்கொண்டார் வில்சன். இது உண்மையே. சமுதாயத்தில் நிலவும் ஒருவரின் மிக உயர்ந்த பெயர் ஒன்றுதான் அவர் செய்ய துணியும் கொடும் செயலுக்கு ஒரே முதலீடு, கவசம். இது சிறப்பான வாக்குவாதம். ஆனால் மற்றொரு நாள் தொடர்வோம். இப்பொழுது பட்டியலின் அடுத்த குறிப்பு பல அர்த்தங்களை தரும் குறிப்புகள். ஆங்கிலேயன், வஞ்சகமாய் பறித்தவன். தலையசைத்து வில்சனின் முன்னுரையை அங்கீகரித்த பாய்ரோ, இது நமக்கு அதிகம் உதவும் குறிப்பு அல்லதான் என்றார். தொடர்ந்தார். யார் வஞ்சகமாக கையாண்டு அனுபவிப்பவர்? ஒரு வக்கீல், வங்கி குமாஸ்தா, கணக்கர், பணம் கையாளும் நிலையில் உள்ள ஏதாவது ஒரு தொழிலாளி. இதில் ஒரு எழுத்தாளரோ மருத்துவரோ பல் மருத்துவரோ பொருந்த முடியாது. திரு ஜேம்ஸ் ரைடர் ஒருவர்தான் பணம் சம்பந்தப்பட்ட பணியில் இருந்தவர். அவர் பணத்தை தவறாக கையாண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாவது செய்து அகப்பட்டிருந்தால் அதை திருப்ப செலுத்தி மூடி மறைக்க அவசரத்திற்கு மேடம் கிசலியிடம் இருந்து பணம் கடன் பெற்றிருக்கலாம். பாய்ரோ யூகங்களை தந்துவிட்டு நிறுத்திக்கொள்ள கடைசியாக உள்ள குறிப்பு கொலை முயற்சி, ஆங்கிலேயன் என்றார் வில்சன். இவை விசாலமான துப்புகள் தரும் குறிப்புகள். எழுத்தாளர், மருத்துவர், பல் மருத்துவர், தொழிலதிபர், பணியாளர், சிகை அலங்கார பணியாள், சட்டமன்ற உறுப்பினர், இவர்களில் யார் வேண்டுமானாலும் GF 45 இருக்கலாம். அந்த இரு அகழ்வாராய்ச்சியாளர்கள் மட்டும் விதிவிலக்காகின்றனர். இவர்கள் இருவரும் ஆங்கிலேயராக இல்லாத காரணத்தால். இப்பொழுது ஹோட்டல் பணியாளன் பக்கமாய் திரும்பிய பாய்ரோ சாப்பிட்டத்திற்கு உண்டான பண விவரத்தை கேட்டார். அப்பொழுது, அடுத்து என்ன நண்பா என்று விசாரித்தார். எனது அலுவலகத்திற்கு ஏதாவது செய்தி வந்திருக்கலாம். நன்று, நானும் உடன் வருகிறேன். பிறகு ஒரு புலன் விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. அதில் நீங்களும் உதவ வேண்டுகிறேன். வில்சனின் காவல் அலுவலகத்தில் அரசாங்க துப்பறியும் துறையின் முதன்மை அதிகாரியை சந்தித்து அவரை நினைவு கூறும் சந்தர்ப்பம் பாய்ரோவிற்கு அமைந்தது. அவரை முன்பொரு முறை முக்கியமான வழக்கு சம்பந்தமாக நமது துப்பறியும் நிபுணர் சந்தித்து விவாதித்திருக்கிறார். திரு ஜேசுதாஸ் சுலபமாய் அணுகி பேசக்கூடிய ரம்மியமானவராகவும் சாந்தமானவராகவும் விளங்கினார். இவ்வழக்கில் தனியார் துப்பறியும் நிபுணரான தாங்கள் வலிய உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை அறிந்து மிக மகிழ்கிறேன் திருமிகு பாய்ரோ. திருமிகு ஜேசுதாஸ், அதுதான் என் நம்பிக்கை. என் முகத்திற்கு எதிரில் கொலை நிகழ்ந்துள்ளது. அது நிகழும்போது துப்பறியும் நிபுணர் என அறியப்பட்டுள்ள நான் ஹெர்குல் பாய்ரோ தூக்கத்தில் இருக்கிறேன். இது எனக்கு பெருத்த அவமானம். உண்டா இல்லையா? ஆமாம் என்பதை பாய்ரோவுக்கு வலிக்காது சாமர்த்தியமாய் தலையசைத்து உணர்த்தினார். ஜேசுதாஸ், இந்த எந்திரம் இருக்கிறதே, இது வானத்தில் பறக்கும் ஒவ்வொரு கணமும் ஏதோ ராட்டினத்தில் மேலும் கீழும் இழுக்கப்படுவது போல புரட்டுகின்றது. ஓரிரு முறை விமான பயணத்தின் போது மிக மோசமான வயிற்று புரட்டலில் நான் அவதிப்பட்டது உண்டு. வயிற்று புரட்டலை இவ்விதமாய் விவாரித்த ஜேசுதாஸுக்கு
ஏதோ ஒரு இராணுவ அணிவகுப்பு நடப்பது போல கடபுட செய்யும் என்றே சற்று பயமாய் உணர்த்தினார் பாய்ரோ. மூளையின் வேலைப்பாட்டினை இந்த வயிற்று சங்கடங்கள் தான் என்னமாய் முடக்கி போட்டு விடுகின்றன. வயிற்று குமட்டல் என்னை வீழ்த்தும் போது நான் மூளையின் புத்திசாலி அணுக்கள் எல்லாம் அடங்கி வெறும் ஜடம், எந்த சந்தனையும் இல்லாமல், தர்க்கங்கள் உதிக்காமல், மிக சாதாரண மனிதனை விட கீழ்த்தரமான ஜடம். இது மிக வருத்தமான அவஸ்தைதான், ஆனால் தவிர்க்க இயலாதது. எப்படி இருக்கிறார் நண்பர் கிரகாம்? அவரது துறையில் மேலும் மேலும் உயர்ந்து வருவதாய் ஜேசுதாஸ் குறிப்பிட்டு, அவரது சக்தி துவளாதது. என்ன சொல்கிறீர்கள்? எப்பொழுதும் உற்சாகம் வேகம் என சிலாகிக்கிறார். அதுதான் அவர் என்றார் பாய்ரோ. முன்னும் பின்னும் ஓட்டம்தான். அவர் ஒரு 4 கால் சிறுத்தை. அத்தனை சுறுசுறுப்பு, இங்கு அங்கு என எங்கும் இருப்பார். அவர் ஒரு நொடி நின்றோ நிதானித்தோ சிந்தித்தோ நான் அறியேன். யா திருமிகு ஹெர்குல் பாய்ரோ, நீங்கள் கடைசியில் சொன்னது உங்களுடைய பாணி. சிந்தித்தே ஒரு வழக்கை முடிப்பது. ஏறத்தாழ உங்களை போன்றவர்தான் இந்த வில்சனும் பிடித்திருக்கிறார் இல்லையா? வெகுவாய். வில்சனுக்கு நல்ல ஆங்கில புலமை உள்ளது. அதனால்தான் இவ்வழக்கில் உதவ அவரை கிரைடானுக்கு அனுப்பினோம். இது மிக அதிசயமான ஆர்வத்தை தூண்டிவிடும் வழக்கு. திருமிகு பாய்ரோ, மேடம் கிசலி பாரிஸில் மிக பிரபலமானவர். ஆனால் அவர் இறந்திருக்கும் விதம் மகா வினோதம், அசாதாரணம். விஷம் தோய்த்த அம்பினை ஊதுகுழலில் வைத்து ஊதி கொலை, அதுவும் விமானத்தில். திருமிகு பாய்ரோ, நிஜமாகவே தெரியாமல் தான் கேட்கிறேன், இதெல்லாம் சாத்தியம்தானா? இதே இதே என்று துடித்த பாய்ரோ, இதே சந்தேகம்தான் எனக்கும் என்று உணர்ந்து சொன்னார். இந்த வழக்கின் ஒரே கேள்வியை பிடித்து விட்டீர்கள். நம்மை அல்லாட வைக்கும் கேள்வியை பிடித்து விட்டீர்கள். முதன்மை துப்பொறியும் அதிகாரி அல்லவா? சரியான காயை அடித்து விட்டீர்கள் என்று விட்டு, நடு வானில் நீல மேகங்களை இரத்த மேகங்களாக ஆக்கி போடும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சாத்தியம்தானா என தனக்குத்தானே காற்றில் கேட்டுக்கொண்டார் பாய்ரோ. அப்பொழுது வெளியே அலுவலக காரியதரிசியோடு பேச சென்றிருந்த வில்சன் உள்ளே நுழைய, இதோ வில்சன் என்று புன்னகையோடு குறிப்பிட்ட பாய்ரோ, நீங்கள் எதிர்பார்த்து வந்தது போலவே உங்களுக்கு ஏதோ செய்தி வந்துள்ளது போல என்றார். வில்சன் எதையோ உடனே தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்திலும் அவசரத்திலும் வேக வேகமாய் உள்ளே நுழைந்திருந்தார். ஆமா, செய்தி வந்துள்ளது. சயத் என்னும் கிரேக்க வியாபாரி கொலை நிகழ்ந்த தினத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஊதுகுழாயையும் அதற்கு பொருத்தமான அம்புகளையும் தான் விற்றுள்ளதாக காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறான். எனவே என்று தனது மேலதிகாரியான ஜேசுதாஸை மரியாதையாய் பார்த்த வில்சன், அவனை விசாரிக்க உங்களது அனுமதியை வேண்டுகிறேன் என்றார். சர்வ நிச்சயமாக என்றார் ஜேசுதாஸ். திருமிகு பாய்ரோவும் வேண்டுமா? அனுமதித்தால் மகிழ்வேன் என்றார் வில்சன். ருசிகரமான திருப்பம், மிக ருசிகரமான திருப்பம் என்ற பாய்ரோவின் வர்ணனையோடு இரு அதிகாரிகளும் சயத்தின் கடை நோக்கி கிளம்பினர். பழங்காலத்திய பாண்டங்களை விற்கும் ஒரு உயர்தரமான கடையாய் தென்பட்டது சயத்தின் கடை. பெர்சிய நாட்டின் ஆதிகாலத்து மண்பாண்டங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. சற்று தரம் குறைந்த இந்திய அணிகலன்களும் வெண்கல கலைப்பொருட்களும் நிறைய காணப்பட்டன. பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டிருந்த பட்டு வேலைப்பாடுகள் நிறைந்த துணிமணிகள் அலமாரிகளில் வரிசைகரமாக அடுக்கப்பட்டிருந்தன. எகிப்து நாட்டை சேர்ந்த போலி பவளங்களும் காசு குறைந்த மணிகளும் நிறைந்திருந்தன. கலைஞானம் நிரம்பியவர்களாலும் சுற்றுலாவாசிகளாலும் வாழும் இது போன்ற கடைகளில் ஒன்றுக்கு 10 மடங்கு விலை கொடுத்து பழம்பொருட்களை வாங்கி செல்லலாம்.
அங்கிருந்த சையத் குள்ளமாகவும் குண்டாகவும் அமைந்து நீல நீளமாய் உரத்த குரலில் பேசும் நபராக அறிமுகமானார். அவரது பெரிய கருங்கண்கள் அவரின் குள்ள உருவத்திற்கு பொருத்தப்பட்ட வாகன விளக்கு போல இருந்தன. காவல்துறையிலிருந்து வந்திருக்கும் அதிகாரிகள் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷமானார் சையத். இவரிடமிருந்துதான் ஒரு ஊதுகுழாயும் அதில் பொருத்தி எரியவல்ல அம்புகளும் பெறப்பட்டுள்ளன என்பது ஊர்ஜிதமானது. கொட்டும் அதிமழையாய் பேசினார். என் கடை என்ன மாதிரியானது என்பது புரிகின்றதா அதிகாரிகளே? என் கடையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமும் உண்டு. சில விசேஷ பொருட்களும் இங்கு உண்டு தெரியுமோ? பெர்சியாஸ் தான் என் விருப்பம். இந்த விருப்பம் எப்படி வந்தது என என்னை கேட்காதீர்கள். திருமிகு ஆர்மண்டினை கேளுங்கள், விளக்குவார். திருமிகு ஆர்மண்ட் அகழ்வு பொருட்களில் தான் எத்தனை புலமை வாய்ந்தவர். அவரே கூட இங்கு அடிக்கடி வருவார் தெரியுமோ? என்னிடம் சமீபத்தில் சேர்ந்துள்ள பொருட்கள் என்னென்ன என அறிய வருவார். வந்து இறங்கியுள்ள அகழ்வு பொருட்களின் நிஜத்தன்மை குறித்து கணித்து சொல்வார். எத்தனை புத்திசாலித்தனம்! பேசும் அந்த கண்கள் உயிர் பொருள் போல அகழ்வு பொருளை அவர் உணரும் நேர்த்தி. ஓஹோ, பேச வேண்டிய சமாச்சாரத்தை விட்டுட்டு விலகுகின்றனோ? அனைத்து கலை விற்பனர்களும் மூக்கில் விரல் வைக்கும்படியான சேகரிப்புகள் என்னிடம் இருக்கின்றன. இருந்தாலும் என்னிடம் அதிகாரிகளே கழித்தெறியப்பட்ட மதிப்பற்ற பொருட்களும் உண்டு. ஆனால் அவை வெளிநாட்டைச் சேர்ந்தவை. எனவே இங்கு மதிப்புண்டு. இந்தியாவிலிருந்து கொஞ்சம், ஜப்பானிலிருந்து கொஞ்சம், தெற்கு வடக்கிலிருந்து கொஞ்சம், எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்லதான். வியாபாரம் தானே, எதற்கும் குறிப்பிட்டு விலை கிடையாது. ஒரு பொருளில் வாடிக்கையாளர் வைக்கும் ஈடுபாட்டினை வைத்துதானே தூக்கலாய் ஒரு விலையை வைப்பேன். எதிர்பார்த்தபடியே வாயை பிளக்கும் வாடிக்கையாளர்களோ என் விலையை ஒதுக்கி தள்ளிவிட்டு வேறு விலைக்கு கேட்பார், வாங்குவார். அது நான் சொன்ன விலையில் பாதியாக இருக்கும். ஆனாலும் ஒத்துக்கொள்வேன். அதிலும் சரியான லாபம் இருக்கும். கடல் பயணிகளுடன் உள்ள தொடர்பின் மூலமாக இந்த அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலைக்கு நான் பெறுகிறேன். தான் விவரித்துக் கொண்டிருக்கும் விதத்தில் முழு திருப்தியும் தனது சாட்சியம் எவ்வளவு முக்கியமாய் அமைந்துள்ளது என்ற பெருமையும் கொண்டு தொடர்ந்த வண்ணமாய் இருந்தார் சையத். அந்த ஊதுகுழாயும் அதன் அம்புகளும் என்னிடம் வெகு நாட்களாக இருந்தன. 2 வருடங்களுக்கும் மேலாக இருக்கலாம். அதோ அந்த அலமாரையில சில செவ்வந்திய சிகை அலங்கார பொருட்களோடும் சோழிகளால் ஆன சங்கிலியுடனும் மரபொம்மைகளுடனும் அந்த அம்பு சமாச்சாரங்களையும் நான் போட்டு வைத்திருந்தேன். அதனை யாரும் விசாரிக்கவே இல்லை. அதனை யாரும் கவனிக்கவும் இல்லை. அந்த அமெரிக்கன் வந்து அது என்ன என்று என்னை கேட்டு துளைக்கும் வரை. ஓர் அமெரிக்கன்? கூர்மையாய் சொன்னார் வில்சன். ஆமாமா, ஒரு அமெரிக்கனே, தவறின்றி அது அமெரிக்கனே. கலையார்வம் மிகுந்த அமெரிக்கன் எல்லாம் அல்ல. இங்கிருக்கும் எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வ உந்துதலின் பேரில் வீட்டுக்கு கொண்டு செல்ல விரும்புவது போல கேட்டார். அதிர்ஷ்ட கற்களையோ அல்லது ராசி கற்களையோ பார்த்துவிட்ட மாத்திரத்தில் அவற்றால் நன்மைகள் விளையும் என வியாபாரி சொல்லிவிட்டால் ஆர்வமாய் வாங்கி போவார்களே, அந்த வகையை சேர்ந்த வாடிக்கையாளர் அவர். நல்லதாயிற்று என்று உடனே அவரை நான் எடை போட்டு விட்டேன். வளைத்து போட துவங்குகிறேன். வெகு நாட்களாக விற்காமல் இங்கு கிடக்கும் அவற்றை அவர் தலையில் எப்படியாவது கட்ட வேண்டி அந்த ஊதுகுழாய் குறித்த வரலாற்றினை பேச ஆரம்பிக்கிறேன். ஆதிவாசிகளின் பழக்க வழக்கங்கள் குறித்து, அம்பில் தடவ அவர்கள் பயன்படுத்தவல்ல அதிபயங்கர விஷங்கள் குறித்து, சந்தையில் இது போன்ற ஆதிவாசிகள் கருவி விலைக்கு வருவது எத்தனை அரிது என்றெல்லாம் விடுகிறேன். ஆனால் நல்லது என்பதால் மிக அதிகம் ஏற்றாது விலையே சொல்கிறேன். பேரம் பேசுவார் என நான் எதிர்பார்த்து நிற்க அவரோ சொன்ன விலையை சட்டனை என் கையில் திணிக்கிறார். முட்டாளாகிவிட்டேனே என எனக்கு நானே பரிதாபப்பட்டு கொண்டேன். வழக்கம் போல் அதிகம் ஏற்றி விலையை சொல்லிருக்க வேண்டும். விட்டுவிட்டேன்.
ஊதுகுழாய் அம்புகள் அனைத்தையும் அழகாய் காகிதத்தில் சுற்றி நான் கொடுக்க அவற்றோடு அவர் கிளம்பினார். வியாபாரம் முடிந்தாயிற்று எனதான் நினைத்தேன். ஆனால் பிறகு இந்த விபரீதமான கொலை பற்றி செய்தித்தாள்களில் படித்ததும் தான் ஒரு வேலை என நான் பிரமிக்கிறேன். தாமதியாது போலீஸையும் தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் திரு சையத் என்றார் வில்சன் நன்றியோடு. அந்த ஊதுகுழாய் மற்றும் அம்புகள் அவற்றை இப்பொழுது பார்த்தால் உங்களால் அடையாளம் காட்ட முடியும் என தோன்றுகிறதா? தற்சமயம் அவை லண்டனில் உள்ளன. ஆனால் அவற்றை அடையாளம் காட்ட உங்களுக்கு சந்தர்ப்பம் தர முடியும். ஊதுகுழாய் இவ்வளவு நீளம் இருக்கும் என்று மேஜையில் ஒரு நீல கோட்டினை விரலால் இழுத்து விளக்கினார் சையத். இதோ இந்த பேனா அளவுக்கு குண்டு, கண்ணில் அடிக்காத மெல்லிய நிறம். மொத்தம் நான் விற்றவை 4 அம்புகள், கூரான முள் போன்ற முனை கொண்டவை. சிகப்பு பட்டினால் ஆன குஞ்சலம் கொண்ட அம்புகள். நாட்பட்ட காரணத்தால் அவற்றின் நுனி மட்டும் சற்றே சாயம் போனது போலிருக்கும். சிகப்பு பட்டு? கவனமாய் கேட்டார் பைரோ. ஆமா சார், சற்றே சாயம் போன மாதிரி காவி நிறத்தில். அப்படி போடு என்று திகைத்த வில்சன், அவற்றில் ஒரு அம்பு கூட கருப்பு மற்றும் பச்சை நிற குஞ்சலம் கொண்டதாய் இல்லையா? நிச்சயப்படுத்தி சொல்லுங்கள் என்றார். கருப்பு மஞ்சள்? கிடையாது சார். இது என்னடா என்பது போல தோள்களை குலுக்கிக் கொண்ட வில்சன் பைரோ என்ன நினைக்கிறார் என்றறிய அவர் முகத்தை நோட்டம் விட்டார். குள்ளமான அந்த துப்பறியும் நிபுணரின் முகத்தில் நிம்மதி சிரிப்பு மலர்ந்திருந்தது. கண்டெடுத்த அம்பு நிறத்திற்கும் சையத் சொல்லும் குஞ்சல நிறத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கும்போது எப்படி பைரோ நிம்மதியானார் என்று குழப்பம் உண்டாயிற்று வில்சனுக்கு. சையத் பொய் சொல்கிறாரா என்பதாலா அல்லது வேறு ஏதாவது ருசிகரமான காரணத்தினாலா? தற்சமயம் சந்தேகம் தோய்ந்து வில்சன் பேசினார். நீங்கள் சொல்லும் அடையாளத்தை வைத்து பார்த்தால் இங்கு வாங்கிய ஊதுகுழாயும் அம்புகளுக்கும் வழக்குக்கும் எவ்வித தொடர்புமே இல்லாமல் போய்விடுகின்றது. 100 பங்கு ஒற்றுமை கூட தென்படவில்லை. போகட்டும், அந்த அமெரிக்கன், அவனை பற்றி இயன்றவரை முழுமையான சரியான விவரிப்பினை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். திரு சையத் தர முடியுமா? அப்படி எதுவும் இல்லை என்பது போல வலையாய் கைகளை விரித்து அபிநயம் பிடித்த சையத், அவன் ஓர் அமெரிக்கன், அவ்வளவே. அவனது சாரீரம் மூக்கிலிருந்தே வந்தது. அவனால் பிரெஞ்சு பேச முடியவில்லை. வாயில் எண்ணத்தையோ போட்டு மென்று கொண்டே இருந்தான். பபுல்காம் போல. மூக்கு கண்ணாடி போட்டிருந்தான். நல்ல உசரம். வயதானவன் அல்ல என்பது என் நினைப்பு என முடித்தார். வெண்ணிறமா மாநிறமா? சொல்ல இயலாத நிலை. உடல் முழுவதும் உடையும் தலையில் தொப்பியும் போட்டு மறைத்திருந்தான். மறுபடியும் அவனை பார்க்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அடையாளம் தெரிந்துவிடுமா? சையத் சந்தேகமானார். தெரியவில்லையே. பற்பல 100 அமெரிக்கர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு அவனிடம் எந்த தனித்தன்மையும் எனக்கு படவில்லை. மேலும் அவன்தான் தொப்பி நீண்ட உடை சகிதமாக தன்னை முழுவதும் மறைத்திருந்தானே. வில்சன் கையில் இருந்த புகைப்படங்களை எல்லாம் காட்ட அவற்றில் எதுவுமே சையத்துக்கு தெரிந்ததாய் தோன்றவில்லை. காட்டில் மறைந்துவிட்ட முயலை தேடும் நிலை என்று தனக்குத்தானே விவரித்து கொண்ட புகைப்படங்களை மீண்டும் பத்திரப்படுத்தி கொண்டார் வில்சன். தேடத்தான் வேண்டியுள்ளது என்ற பைரோ, ஆனால் மிக கடுமையான தேடுதலாய் இருக்காது வில்சன். அதில் இருந்த விலைப்பட்டியல் இங்கு இருப்பவை போலவேதானே இருந்தது. மேலும் இதுவரை கேட்ட கதையிலிருந்தோம், திரு சையத் தந்த தகவல்களிலிருந்தோம் நம் கவனத்தை ஈர்த்து உதவும் ஓரிரு துப்புகள் கண்களில் படுகின்றன என்று விளக்கிவிட்டு, திரு வில்சன்,
ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு முயலை தேடிய கையோடு இன்னொரு முயலை தேடும் பணியில் இப்பொழுது என்னுடன் இணைந்து கொள்ள வருகிறீர்களா என கவிதையாய் கேட்டார். புன்முறுவல் குறையாது. எந்த இடத்திற்கு? யுனிவர்சல் விமான அலுவலகத்திற்கு. எதற்கு? நாம் ஏற்கனவே வேண்டிய அளவு அங்கு விசாரணை நடத்தியாயிற்றே. மறுபடியும் அங்கிருந்து நமக்கு எதுவும் உதவுற வகையில் பிடுங்க முடியாது. ஹா, இனியவனே என நட்பு மிக வில்சனின் தோழியை தட்டி கொடுத்த பாய்ரோ, வரும் பதில் கேட்கப்பட்ட கேள்வியினை பொறுத்தது. உங்களுக்கு என்ன வார்த்தைகளை போட்டு என்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தெரியாது என்றார். உங்களுக்கு அது விவரணையாக தெரியுமாக்கும். வந்துதான் பாருங்களே, அங்கு சில சமாச்சாரங்கள் நடந்துள்ளது. எனக்கு சிறு யூகம் பிறந்துள்ளது. இதற்கு வில்சனால் எதிர்பதில் சொல்ல முடியவில்லை. சில நிமிடங்களில் இருவரும் யுனிவர்சல் விமான சேவை அலுவலகத்தை அடைந்தனர். யுனிவர்சல் விமான சேவை அலுவலகம் அடக்கமான அளவில் சிறியதாயிருந்தது. இளமையின் ஆண்மையும் அழகும் செறிந்த ஒரு ஆடவன் அலுவலக மேஜையின் அந்த பக்கம் அமர்ந்திருக்க, அருகில் விடலை பையன் ஒருவன் தட்டச்சு செய்த வண்ணம் இருந்தான். தனது அடையாள அட்டையை வில்சன் காட்டியதும் முழு உதவி தர தயார் என்று எழுந்து கொண்டான் அந்த ஆடவன். பாய்ரோ அளித்த ஆலோசனையின் பேரில் தட்டச்சு பொடியன் இனி இங்கு நடக்க இருப்பவற்றை காணாது கேட்காது இருக்கும்படி வெளியேற்றப்பட்டான். பிறகு பாய்ரோ சொன்னார், நாம் இப்பொழுது பேச இருப்பவை மிக ரகசியமான விஷயங்கள். தயார் சார் என்று ஆர்வமானான் அழகன். மேடம் கிசலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விஷயம். சரி, நினைவுக்கு வந்துவிட்டது. இது குறித்து ஏற்கனவே பல கேள்விகளுக்கு நான் பதில் தந்து விட்டதாகவும் நினைக்கிறேன். ஆமா, ஆனா நிஜ தகவல்களை மிக சரியாக பெற வேண்டியது எங்களின் அத்தியாவசியம் அல்லவா என்ற பாய்ரோ, விமானத்தில் ஓர் இருக்கைக்கான முன்பதிவினை மேடம் கிசலி உங்கள் அலுவலகம் மூலமாக பெறுகிறார் என ஆரம்பித்து கராராய் கேட்டார். எப்பொழுது? இந்த கேள்விதான் ஏற்கனவே தெளிவாக்கப்பட்டு விட்டதே. மீண்டும் எதற்கு? தொலைபேசி மூலம் அவரது இருக்கை 17ஆம் தேதி முன்பதிவு செய்யப்பட்டது. இது அடுத்த நாளைக்கான மதியம் 12 மணி விமான பயணத்திற்கு இல்லையா? ஆமா. ஆனால் அவரது வேலைக்காரி எனக்கு தந்துள்ள தகவலின் அடிப்படையில் பார்த்தால் அன்றைய தினம் காலை 8:45 விமானத்திற்கல்லவா இருக்கை முன்பதிவு செய்யப்பட்டதாய் அறிகிறேன். கிடையவே கிடையாது. இதுதான் நடந்தது. மேடம் கிசலியின் வேலைக்காரி 8:45 விமான சேவைக்கு இருக்கை கேட்டார். ஆனால் அந்த சேவை ஏற்கனவே முழுவதுமாய் பதிவு செய்யப்பட்டு விட்டதால் இருக்கைகள் காலி இல்லை. ஆகவே அவருக்கு மதியம் 12 மணி சேவைக்கு இருக்கையை முன்பதிவு செய்தோம். ஆஹா என்று சுற்றுமுற்றும் திரும்பி சிரித்து கொண்ட பாய்ரோ, அப்படியா அப்படியா கண்ணா என்று சிறு கிண்டல் துணிக்க சொன்னார். நீங்கள் இப்படி தரும் விளக்கம்தான் மகா ஆச்சரியமாய் உள்ளது, அதிசயமாகவும் உள்ளது. ஆமாம் கண்ணா, என்ன ஆயிற்று என்பது போல் பார்த்தான் அந்த அழகு காளை. இந்த கேள்வி பார்வைக்கு விடை தரும் நோக்கில் பேசிய துப்பறியும் நிபுணர் திடுமென இங்கிலாந்து சென்றே தீர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் அன்றைய 8:45 விமான சேவையில் சென்று வந்த என் நண்பன் அந்த சேவையில் விமானம் பாதி காலியாக இருந்ததாக சொன்னானே என்று வைத்தார் ஒரு புள்ளி. சிறு நடுக்கத்தோடு உடனே சில அலுவலக தாள்களை எடுத்து திருப்பிய அழகன் வலப்புறங்கையால் மூக்கினை துடைத்து கொண்டு பரபரவென நிமிர்ந்து, தான் சென்ற நாளினை அவர் தவறாக குறிப்பிட்டிருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ என முன்னேற அவனை தடுத்த பாய்ரோ, அப்படி எதுவும் கிடையாது என அதிகாரமாய் குறிப்பிட்டு இடைமறித்துவிட்டு கொலை நடந்த காலையில்தான் அவன் பயணித்தான். ஒருவேளை
தான் அந்த விமானத்தை தவறவிட்டிருந்தால் அவனும் கொலை நடந்த 12 மணி விமானத்தில்தான் போயிருக்க வேண்டும் என்று என்னிடம் திகிலாய் அங்கலாய்த்தான். அதை வைத்து சொல்கிறேன் என்றார். ஓஹோ, விளங்கவில்லையே. ஆச்சரியமாக உள்ளது. சில சமயங்களில் முன்பதிவு செய்துவிட்டு பயணிகள் வராமல் விட்டு விடுகின்றனர். இதனால் இருக்கைகள் காலியாக நேரிடலாம். விமான நிலைய குளறுபடிகளாலும் யார் யார் பயணத்தினர் என்னும் பட்டியல் கிடைக்காமற் போய்விடுகின்றது. என்னிடம் உள்ள பட்டியலில் நீங்கள் சொல்வது போல் தகவலும் இல்லை. எனினும் விமான நிலையத்தை தொடர்கொண்டு சரியான தகவலை பெறுகிறேன். அவர்கள் சரியான தகவல்களை எங்களுக்கு தராததால் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி இப்படி குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்படி பேசிக் கொண்டே இருந்த தன்னை பாயிரோ சந்தேக கண் கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதை அந்த அழகனால் எதிர்கொள்ள முடியவில்லை. பேசுவதை நிறுத்தி கொண்டான். அவனது நிலையான கண்களில் இப்பொழுது அதிர்வு உருவாக கண்மணிகள் நடுங்கின. அதை பாயிரோ விட்டுவிடாது கவனித்துக் கொண்டார். இறுதியில் வியர்வை முத்துக்கள் அழகனின் நெற்றியெங்கும் விளையத் தொடங்கின. யுனிவர்சல் அலுவலக இளையவன் மேற்கூறியவாறு பேசிய விளக்கத்திற்கு இவை நடந்துள்ளதற்கு நீங்கள் தரும் 2 சாத்தியமான விளக்கங்கள் என்று முடிவுரை தந்த பாயிரோ, ஆனால் நீங்கள் தந்த 2 விளக்கங்களுமே உண்மை அல்ல என்பது என் கருத்து என்றார். காவல் அதிகாரியும் எதிரே இருந்த அழகனும் ஒரு சேர விழித்தனர். திரைமறைவு இல்லாமல் நீங்கள் பேசுவதே நல்லது என்பது என் அபிப்பிராயம். திரைமறைவு? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என எனக்கு விளங்கவில்லை. என மறுத்த பாயிரோ, என்னை மிக நன்றாகவே உங்களுக்கு புரிகின்றது. வாருங்கள், வெளியே வாருங்கள் என்று விட்டு முதன்முறையாக இறுக்கமான அதிகார குரலை எடுத்துக்கொண்டார். இது ஒரு கொலை வழக்கு. கொலை தம்பி, கொலை. ஞாபகம் இருக்கட்டும். தகவல்களை மறைத்து பதுக்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும். மிக பாதகமாக சென்றுவிடும். உங்கள் மீது போலீஸ் கடுமையான நிலையை எடுத்துக்கொள்ளும். அதனை உங்களால் தாங்க இயலாது. நீதியின் தர்மத்தின் கண்களை மூடி செப்பீடு வித்தை காட்டாதீர்கள் தம்பி. அம்பு அம்பாய் கூர்மையாய் பேசிக்கொண்டிருந்த பாயிரோ விக்கித்து பார்த்து கொண்டிருந்த அந்த அழகனின் சிவந்த இளமை வதனம் இப்பொழுது இரத்த களரியான நிறம் கொண்டது. விரிந்து திறந்த கண்கள் நிலை குத்தி போயின. கூட வாயும் தானாக பிளந்து திறந்தது. தற்சமயம் கைகளில் சிறு பூகம்பம். வெளிவரட்டும் உண்மை என்ற பாயிரோவின் குரல் அதிகார தோரணையிலையும் இனி உன்னை நம்புவதற்கில்லை என்ற அலட்சியத்திலையும் இருந்தது. அவனை அறியாமல் எந்த கெடுதலும் வராது என்றல்லவா நினைத்து செய்தேன். இப்படி நடக்கும் என்று நான் கனவு கூட காணவில்லையே என்று உளறிய அழகன் பிறகு சட்டென நினைவு திரும்பியவனவாய், என்ன சொன்னேன் என்றான் அறக்க பறக்க. எனக்கு அச்சர சுத்தமாக தகவல்கள் வந்தாக வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு பணம் தரப்பட்டது? தந்தது யார்? பாயிரோவின் குரலில் கொடுங்கோலனின் கரார் இருந்தது. 5000 பிரான்ஸ் கரன்சி நோட்டுகள். அந்த ஆளை நான் அதற்கு முன் பார்த்ததே இல்லை. இது மட்டும் வெளியே தெரிந்துவிட்டால் என் எதிர்காலமே ஐயோ என்று நடுநடுங்கி போனான். அழகனின் நெற்றியிலிருந்து வேர்வை முத்துக்கள் குளிரையும் பொருட்படுத்தாது வழிந்து கொண்டே இருக்க தடுமாற்றங்கள் நிறைந்து பின்வருமாறு அவன் பேசலானான். அந்த ஆள் கேட்டதை செய்து தருவதால் ஒரு தீங்கும் விளையாது என நினைத்து கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், எந்த சங்கடமும் அதில் கிடையாது என கருதிதான் இயங்கினேன். ஓர் ஆள் வந்தான். மறுநாள் இங்கிலாந்திற்கு தான் பயணமாக போவதாய் சொல்லி அறிமுகம் செய்து கொண்டான்.
மேடம் கிசலியிடம் ஏதோ கடன் தவணை பற்றி அவன் விவாதிக்க வேண்டியுள்ளது என்றும், ஆனால் அவர்கள் இருவரது சந்திப்பும் முன்னேற்பாடுகள் ஏதுமின்றி நிகழ வேண்டும் என்றும் சொன்னான். அவரை சமாதானம் செய்ய இப்படி முன்னறிவிப்பின்றி திடுமென சந்திப்பதுதான் தனக்கு உதவும் என்றும் விளக்கினான். பிறகு மறுநாள் மேடம் கிசலி இங்கிலாந்து பயணிக்க உள்ளது எனக்கு தெரியும் என்றும், காலை விமான சேவை நிரம்பிவிட்டதால் மதியம் விமானத்தில் இடம் உள்ளது என்று சொல்லி மேடம் கிசலிக்கு இருக்கை எண் 2 ஒதுக்கி தந்து தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அதிகாரிகளே, இதை செய்வது பெரிய தவறு என்றெல்லாம் நான் உணரவே இல்லை. இது சத்தியம். விமானம் முன்பதிவு செய்வோர் இன்ன இருக்கை வேண்டும் என கேட்பது வாடிக்கைதானே. கிசலியையோ தெரியும் என்று வேறு சொல்கிறார். பிறகு என்ன என்றுதான் நினைத்தேன். அமெரிக்கர்கள் அப்படித்தான், தனியிடத்தில் சந்தித்து பேசிதான் தொழில் நடத்துவார்கள். அமெரிக்கன்? வில்சன் கூர்மையாய் இடை புகுந்தார். ஆமாம், வந்தவன் அமெரிக்கனே. அவரை விவரி. நல்ல உயரம், சிறு கூன் விழுந்தார் போல் முன் வளைந்த தேகம், கருமை இழக்க துவங்கியிருந்த முடி, தடிமனான மூக்கு கண்ணாடி, சிறு ஆட்டுத்தாடி. அவருக்கும் இருக்கை பதிவு செய்து கொண்டாரா? ஆமாம் சார், இருக்கை எண் 1. அதாவது மேடம் கிசலிக்கு நான் ஒதுக்க வேண்டிய இருக்கைக்கு அடுத்த இருக்கை. அப்பொழுதுதான் பயணத்திலேயே தவணை குறித்து பேசிக்கொண்டே போகலாம் என நினைத்தாரோ என்னவோ. என்ன பெயரில்? ஹார்பர்ட். அந்த பெயரில் ஒருவரும் பயணிக்கவில்லை. இருக்கை எண் 1 வேறு யாரும் பயணிக்கவும் இல்லை என்ற பாய்ரோ உண்மைகள் புதைந்துள்ளன என்பதை உணர்த்தும் விதத்தில் உணர்ந்து தலையசைத்து காட்டினார். எனக்கு விமான நிலையத்திலிருந்து கிடைத்த பட்டியலிலும் இருக்கை எண் 1 காலியாகவேத்தான் இருந்திருக்கின்றது என தெரிந்து கொண்டேன். அதனால்தான் இவ்விஷயத்தை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் ஏன் அந்த ஆள் அவ்விமானத்தில் பயணிக்கவில்லை? இப்படி தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட அந்த அழகனை முறைத்த வில்சன், போலீசிடமிருந்து அதிமுக்கிய துப்பினை நீ மறைத்துள்ளாய் என்று விட்டு, இதை நான் மன்னிப்பதற்கில்லை, விட்டுவிடவும் மாட்டேன் என்றார். அவன்தான் இதன் வீரியம் அறியவில்லை என்கிறானே. விட்டுவிடு நண்பா என்ற பாய்ரோவுக்கு வீரியம் தெரியாமல் தான் 5000 கரன்சி நோட்டுகளை லஞ்சமாக பெற்றுள்ளானா என்று வில்சன் கேட்க, பாய்ரோ இதற்கு பதில் தர இயலாது அமைதியாக, லஞ்சம் என்றெல்லாம் பெரிய வார்த்தை வேண்டாமே என அழகன் அழ, கிளி நிறைந்த முகத்தோடு மயங்காத குறையாய் ஆகி போன அழகனை தங்களது முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு இரு அதிகாரிகளும் அவ்வலுவலகத்தை விட்டு வெளியேறினர். நடைபாதையில் நடக்க ஆரம்பிக்கும் போது தனது போலீஸ் தொப்பியை கழற்றிவிட்டு மரியாதையாய் முதுகனை முழுவதுமாய் முன் வளைத்து பிரமிப்பு காட்டிய வில்சன், உங்களுக்கு என் மதிப்பு கலந்த வந்தனங்கள் என்றார். உடனே திருமிகு பாய்ரோ, இத்தனை ரகசியங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டு வைத்தது எது என்றார் ஆர்வமாய். 2 தனி வசனங்கள். 1, இன்று காலையில் நாம் விமான பயணத்தின் போது சக பயணி ஒருவர் உதிர்த்த 2வது, நம் விசாரணையின் போது எலிசி சொன்ன தகவல். விமான முன்பதிவுக்காக அவர் யுனிவர்சல் விமான அலுவலகத்தை தொடர்பு கொண்டதாகவும், அப்பொழுது அன்றைய காலை விமான சேவையில் இருக்கை காலி இல்லை என பதில் வந்ததாகவும் சொன்னாரல்லவா? அது. இவ்விரு வசனங்களும் ஒத்துப்போகவே இல்லை. ஒன்று மற்றொன்றுக்கு முரண். மேலும் விமான முதன்மை பணியாள் மேடம் கிசலியை சில முறை காலை விமான சேவைகளில் பார்த்திருப்பதாய் சொன்னான். ஆக காலை விமானத்தில் இங்கிலாந்திற்கு பறப்பது கிசலிக்கு பிடித்த வாடிக்கை. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து உதவின. ஆனால் யாரோ கிசலி 12 மணி விமான சேவையில்தான் போக வேண்டும் என விரும்பியிருக்கிறார். அந்த 12 மணி விமான சேவையில் போய் பழக்கப்பட்டுள்ள யாரோ.
இது உரைத்ததும் காலை விமான சேவையில் இடமில்லை என ஏன் இந்த அலுவலகம் பதில் சொல்லியிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. ஒன்று தவறுதலாக இருக்க வேண்டும், அல்லது திட்டமிட்டு சொல்லப்பட்டுள்ள பொய்யாக இருக்க வேண்டும். இரண்டாவதுதான் மிக சாத்தியம் என்று கணித்தேன். இவ்விளக்கத்தை கூர்ந்து அதே சமயம் பிரமிப்பாய் கேட்டு முடித்த வில்சன், ஒவ்வொரு நொடியும் இவ்வழக்கின் புதிர் முடிச்சுக்கள் வளர்ந்து கொண்டும் இறுகிக் கொண்டும் இருக்கின்றன என்றார். அழாத குறையாய், முதலில் அந்த கொலையாளி ஒரு பெண்ணாயிருக்குமோ என உழைத்தோம். இப்பொழுது அது ஆண், இந்த அமெரிக்கன். இப்படி பேசியதை சட்டென நிறுத்திக்கொண்டு பதில் கருத்துக்காக பாய்ரோவை பார்த்தார் காவல் அதிகாரி. ஒப்புதலாய் தலையசைத்த பாய்ரோ, ஆம், அமெரிக்கா அல்லாத இந்த பாரிஸில் ஒரு அமெரிக்கனாக இருப்பது மிக எளிதல்லவா? மூக்கு, மொழி, வாயில் போட்டு மெல்ல ஒரு பபுல்காம், சிறு தாடி, குண்டு மூக்கு கண்ணாடி, ஒரு மேடை நாடக தோற்றம் என்றுவிட்டு தனது சட்டைப்பையில் மடித்து வைத்திருந்த ஓவியம் சஞ்சிகையிலிருந்து கிழித்தெடுத்திருந்த பக்கத்தை பிரித்து பார்த்தார். அதில் என்ன பார்க்கிறீர்கள் துப்பொறியும் நிபுணரே? நீச்சல் உடையில் உடல் வளைவுகள் மறைவின்றி தெரியும் ஒரு பெண் சீமானை. எனில் எனில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படியா? ஹோ, ஆனால் அவர் பேர் அழகி அன்றோ? இது போன்ற குற்றத்திற்கெல்லாம் பொருந்தாத மெல்லியவள் அன்றோ? பேரும் புகழும் நிறைந்த பதவியில் இருப்பவரன்றோ? ஹா, கூன் விழுந்த ஒரு அமெரிக்க ஆணாகவா இவரால் வேஷம் கட்ட முடியும்? அவருக்கு மேடை நடிப்பில் விருப்பமும் அனுபவமும் உண்டுதான். ஆனாலும் திருமிகு பாய்ரோ, அவரால் நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வேஷம் போட முடியாது. வேண்டாம் நண்பா, இந்த யூகம் உதவாது. அது உதவும் என்று நான் சொல்லவே இல்லையே என்றார் பாய்ரோ மிக அமைதியாய், அதிராமல். ஆயினும் இப்பொழுதும் கூட அச்சாகியிருந்த இந்த புகைப்படத்தை மிக கண்ணும் கருத்துமாய் பார்த்த வண்ணமே நின்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 11 முடிந்தது.